வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கும் தோல்விக்கும் 90% காரணம் நீங்கள் யாரோடு பழக்குகிறீர்கள் என்பதுதான். உன் நண்பனைப் பற்றிச் சொல், உன்னைப் பற்றிச் சொல்கிறேன் என்பது பழமொழி. ஆனால் சாணக்கியர் இதைவிட ஒரு படி மேலே போய், தவறான நண்பன் என்பவன் புல்லில் மறைந்திருக்கும் பாம்பைப் போன்றவன். அவன் எப்போது தீண்டுவான் என்று உனக்கே தெரியாது என்கிறார். இன்று நாம் சாணக்கியர் கூறும் நம் வாழ்க்கையில் நாம் தவிர்க்க வேண்டிய மற்றும் பற்றிக் கொள்ள வேண்டிய நண்பர்களைப் பற்றி பார்ப்போம். முதலில், உங்கள் முகத்திற்கு முன்னால் புகழந்து பேசிவிட்டு உங்கள் முதுகிற்கு பின்னால் உங்களைப் பற்றி தவறாகப் பேசுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். சாணக்கியர் இவர்களை மேலே பாலூற்றப்பட்ட விஷக்குடம் என்று வர்ணிக்கிறார். பார்ப்பதற்கு அழகாகத் தெரிந்தாலும் உள்ளே இருப்பது உயிரைக் கொல்லும் விஷம். இத்தகைய நண்பர்கள் உங்களைச் சுற்றி இருந்தால் உங்கள் இரகசியங்கள் அவர்களுக்கு பகடைக்காயாகிவிடும். உங்கள் பலவீனத்தை யாரிடம் சொல்கிறீர்களோ அவரிடமே உங்கள் வாழ்நாள் அடிமையாவீர்கள் என்பது மறந்துவிடாதீர்கள். அடுத்ததாக, அதிகப்படியான கோபக்காரர்களிடமிருந்து தள்ளியே இருங்கள். கோபம் என்பது ஒரு நெருப்பு. அது எரியும்போது அந்த நபரை மட்டும் அழிப்பதில்லை, பக்கத்தில் இருப்பவர்களையும் சுட்டெரிக்கும். கோபத்தில் அவர்கள் எதைச் செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. அத்தகைய சூழலில் உங்களுக்கு வரவேண்டிய நற்பெயரும் அவர்களால் கெட்டுப்போக வாய்ப்புண்டு. அதேபோல், எப்போதும் எதையாவது நினைத்து குறை கொண்டே இருக்கும் நெகட்டிவ் பீப்பிள் நபர்களையும் தவிர்க்க வேண்டும். அவர்கள் உங்கள் தன்னம்பிக்கையை மெல்ல மெல்ல தின்று விடுவார்கள். அப்படியானால் யாரை நண்பர்களாகத் தேர்ந்தெடுக்க வேணும்? சாணக்கியர் அதற்கு ஒரு அழகான அளவுகோலைச் சொல்கிறார். தங்கம் எவ்வளவு சுத்தமானது என்பதை உரசிப் பார்த்து, வெட்டிப் பார்த்து, காய்ச்சிப் பார்த்து தெரிந்து கொள்வது போல, ஒரு நண்பனை அவனது தியாகம், குணம், நன்னடத்தை மற்றும் செயல்களைக் கொண்டு எடை போடுங்கள். உங்கள் கஷ்ட காலத்தில் உங்கள் நிழல் கூட உங்களை விட்டு விலகிவிடும். ஆனால் அந்த நேரத்திலும் உங்கள் தோள் கொடுப்பவனே உண்மையான நண்பன். மேலும், உங்களை விட தகுதியில் குறைந்தவர்களிடமோ அல்லது மிகவும் உயர்ந்தவர்களிடமோ நட்பு வைத்துக் கொள்வது சில நேரங்களில் சிக்கலைத் தரும் என்கிறார் சாணக்கியர். சமமான தகுதி கொண்டவர்களிடம் நட்பு வைப்பதே ஆரோக்கியமானது. ஏனென்றால், தகுதி குறைந்தவர்களிடம் நட்பு வைத்தால் உங்கள் மதிப்பு குறையலாம். தகுதி மிக்கவர்களிடம் நட்பு வைத்தால் உங்கள் சுயமரியாதை பாதிக்கப்படலாம். இது ஒரு பொதுவான ராஜதந்திர விதி. இறுதியாக, ஒரு உண்மையான நண்பன் என்பவன் நீங்கள் தவறு செய்யும்போது உங்களைக் கண்டிப்பவனாக இருக்க வேண்டும். உங்களை எப்போதும் பாராட்டும் நபர் உங்கள் வளர்ச்சிக்கு உதவ மாட்டார். ஆனால் உங்கள் குறைகளைச் சுட்டிக்காட்டி உங்களை நல்வழிப்படுத்துபவரே உங்கள் வெற்றியின் ஏணி. நண்பர்களே, நட்பு என்பது ஒரு அழகான உணர்வு. ஆனால் அது சரியான மனிதர்களிடம் இருக்கும்போதுதான் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாகும். சாணக்கியர் சொன்ன இந்த விதிகளை மனதில் கொண்டு உங்கள் நட்பு வட்டத்தைச் செதுக்குங்கள்.